நித்யவேஷா ஜெகன்மாதா விஷ்ணோ ஸ்ரீரனபாயினி தேவத்வே தேவதேகேயம் மனுஷ்யத்வே ச மானுஷி ராகவத்வே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மனி. இது விஷ்ணு புராணத்தில் இருக்கும் ஸ்லோகம். பகவான் எப்படி அவதரித்தாலும் கூடவே மகாலட்சுமி தாயார் அவதரிக்கிறாள். அவன் ராமனாக பிறந்தபோது அவள் சீதையாக பிறந்தாள். ஜனககுல சுந்தரின்னு அவளுக்கு திருநாமம். சனகனுடைய பெண். ஆழ்வாரே பாசுரத்தில் தாசரதி என்றும் சனசந்தன் திருமருகா சனகனுடைய திருமருகனே மருமகனே மாப்பிள்ளையே என்னும் கூப்பிடுகிறார். தயரதன் பெற்ற மரதகமணி தடம் ராமன். சனகன் பெற்ற அண்ணன் சீதை. ஓர் பெயர் சீதைக்குண்டு. ஜனகனுக்கு பெண்ணாக பிறந்தபடியால் ஜனகவல்லி. அந்த தாயார் திருநாமந்தான் மதுராந்தகத்தே. ஏரிகாத்த ராமன் சன்னதி, கோயிலுக்குள் ஆச்சரியமான தாயார் சன்னதி. மூலவரையும் உற்சவரையும் ஒரு சேர சேவித்துக் கொள்ளும் பாக்கியம் கிட்டுகிறது. ஜனகவல்லி தாயார் ஜனகானாம் குலே கீர்த்தி மாகரிஷ்யதி மேசுதா என்று வால்மீகி ராமாயண ஸ்லோகம். ஜனகன் இப்படி சொல்லி தன் மகளை ராமனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். இவள் சீதை, என் மகள். இவள் என்னுடைய குலத்துக்கே பெருமை சேர்த்த வந்தவள். ராமா, இவள் திருக்கையை பற்று. ஓர் பெண்ணுக்கு தன் பிறந்த வீட்டுக்கு பெருமை சேர்க்க வேண்டும், புகுந்த வீட்டுக்கு இன்னும் சிறப்பு கூட்ட வேண்டும். அதை ரெண்டையுமே சீதை சாதித்தாள். அந்த ஜனகவல்லி தாயாரை தரிசித்துக் கொண்டு அவர் அருளோடு இனி ராமனை சேவிக்க போகிறோம். ஏரிகாத்த ராமன். முதலில் கருடனுடைய சந்நிதி. சிறகு விரித்து கொண்டு எழுந்தருளி இருக்கிறார். அவரை தரிசித்து பெருமானிடத்தில் வருகிறோம். ஒருபுறம் சீதை, மற்றொரு புறம் லக்ஷ்மணன். திருமுக மண்டலமே மலர்ந்து விரிந்து உள்ளது. திருக்கண்கள் தன் அடியவர்களை பார்த்த ஆனந்தத்தால் அப்படியே தாமரையப் போல் மலர்ந்துள்ளது. புனிசிரிப்பு மாறாத திருவாய். கையில் பிடித்திருக்கும் வளைந்த வில். அந்த வில்லின் நுனியில்தான் எத்தனை மணிகள் கட்டப்பட்டுள்ளன. பகவானுடைய திருமேனியை இப்படி நாம் தரிசிக்கும் போதே நமக்கு ஒரு பெரும் பேறு காத்திருந்தது. இன்று திருமஞ்சனம் உண்டு, சேவித்துக் கொள்ளுங்கள் என்று அர்ச்சக சுவாமிகள் கூறினார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் அவ்வளவு ஆதரத்தோட பெருமானுக்கு கைங்கரியம் செய்கிறார்கள். அனைத்தையும் தரிசிக்கும் பாக்கியம் பெற்றோம். இதோ திருமஞ்சனம் தொடங்குகிறது. பெருமானை பற்றி நம்மாழ்வார் பாடும்போது பால் என்கோ, 4 வேத பயன் என்கோ, இவனை என்னன்னு சொல்லுவேன்? இவன் பாலா, தேனா, தயிரா, அமுதமா, எல்லாமாக இனிக்கிறானே என்று கூப்பிட்டார். அதப்போல் வரிசையாக குடங்குடமாக பாலால் திருமஞ்சனம் தரிசிக்கிறோம். அடுத்தது பெருமானுடைய முகத்துக்கேத்தா போலே தேன். அவருடைய பேச்சே தேன் போல இனிதுதானே. வானிடை புயலை மாலை வரையிடை பெரசமீன்ற தேனிடை கரும்பின் சாற்றை திருவினை மருவி வாழார் என்று திருமங்கையாழ்வாருடைய திருக்குறுந்தாண்டக பாசுரம். இந்த தேன் பெருமானுடைய திருமுடியில் பட்டு நழுவும் போதுதான் எவ்வளவு அழகு சேர்க்கிறது. ராமனுடைய கிரீட்டத்தில் எவ்வளவு வேலைப்பாடுகள்னு பார்க்க வேண்டும். திருமஞ்சன திருக்கோலத்தில் தான் அழகத்தனையும் முழுவதுமாக பிரகாசிக்கும். அலங்காரம் பண்ணிவிட்டால் கண்ணெச்சில் படாதவாறு தோஷம் வராம மறைத்து விட்டார்கள்னு பொருள். தேன் திருமஞ்சனத்துக்கு அடுத்து இளநீர் திருமஞ்சனம். இளநீர் அந்த தண்ணீர் மட்டைக்குள் எப்படி வந்ததுன்னு தெரியாது. அதை போல இந்த ராமனை சேவிப்பவர்களுக்கு நேற்றைய விட இன்னைக்கு ராமபக்தி எப்படி வளர்ந்ததுங்கிறது தெரியாது. ஆனால் இளநீரை குடிப்போம். அது அந்த மட்டைக்குள் எப்படி வந்ததுன்னு தெரியாவிட்டாலும் இளநீரை பருகுவோம். அதை போல் ராமனை தரிசித்துக் கொண்டே இருந்தோம். பக்தி வளர்ந்தது. ஏன் வளர்ந்ததுன்னு கேட்போமா? வளர்ந்த பக்தியோடு மேலும் தொழுவோமா? தொழுவோம். அடுத்து மஞ்சள் காப்பு. பெருமானுக்கு மஞ்சள் நீராட்டுகிறார்கள், மஞ்சள் சமர்ப்பிக்கிறார்கள்.
இந்த திருமஞ்சமெல்லாம் முடிந்த பிற்பாடு நாம் வியந்து போய் ஆச்சரியமா சேவிக்கிற அளவுக்கு பெருமாளுக்கு சந்தனக்காப்பு சமர்ப்பித்தார்கள். அதை எவ்வளவு வேகமா சாத்திக்கிறார் தெரியுமோ பெருமாள். கிரீட்டத்திலிருந்து சட்டு சட்டுன்னு பார்த்தா என்னமோ ஒரு கைதேர்ந்த வினைஞன் சித்திரன் தீட்ட ஆரம்பிக்கச்சே தூலிக்கையை 4 இழுக்கரிச்சே அப்படியே படம் வந்துவிடாது. அதை போலத்தான் இந்த சுவாமிகள்லாம் சந்தனக்காப்பு சமர்ப்பித்தார்கள். கிரீட்டத்திலிருந்து தொடங்கி திருத்தோள்கள், திருமார்பு, எடை, திருவடிகள் என்ற அனைத்திடத்திலும் சந்தனக்காப்பு சாத்தப்பட்டது. பெருமானையே மூடிவிட்டார்கள். இத்தனை நேரம் வேலைப்பாட்டோட கூடின திருமேனிய சேவிச்சுட்டு இருந்தமே, இப்ப முழுதும் மூடப்பட்டது என்ன? இது தனி அழகு. அது இல்லை, இந்த மஞ்சள் காப்பு சந்தனத்தோட சேர்த்து துளசி மாலையை தரித்தார். இதுவரை சந்தன வர்ணம், மஞ்சள் வர்ணம், சிகப்பு வர்ணம், இப்போது பச்சை வர்ணம். பச்சையில துளசிய திருமுடியிலும் தன் திருமார்பிலும் இழுகிக் கொண்டார். அடுத்தது மஞ்சள் மாலை, கதம்ப மாலை. மாலையினுடைய வர்ண வேறுபாடுகள், துளசியினுடைய வர்ணம், சந்தனக்காப்பின் வர்ணம், பெருமான் திருமேனி வர்ணம், இது இத்தனை சேர்ந்து நம்மை திக்குமுக்காட வைத்ததுன்னு தான் சொல்ல வேண்டும். அது முடிந்து ஹாரத்தி நடந்தது. கும்பஹாரத்தி. அதே போல தனித்தனி ஹாரத்தியாக தட்டுல கற்பூர ஹாரத்தி சேவிக்கிறோம், நெய் சேர்த்து திரி ஹாரத்தி சேவிக்கிறோம், பல கிட்டத்தட்ட 100 திரிகள் ஏத்தின ஒரே மங்களஹாரத்தி சேவிக்கிறோம். கும்பஹாரத்தி உண்டு. ஹாரத்தி முறிந்த பிற்பாடு விசேஷ திருமஞ்சனம், சஹஸ்ரதாரை தட்டு திருமஞ்சனம் அப்படின்னா 1000 ஓட்டகளோடு இருக்கக்கூடிய வெள்ளித்தட்டு, தங்கத்தட்டு. அதுல சங்கதாரே, பத்மதாரே, அதன் மூலம் தீர்த்தம் சேர்ப்பார்கள். இப்ப சாத்திருக்கிற சந்தனக்காப்பு அத்தனையும் கையால் தொடாமலே இந்த தண்ணீர் விழுந்து விழுந்தே மொத்தம் கரைஞ்சு போச்சு பாருங்க. அதுதான் அனைவருக்கும் பிரசாதமாக கொடுக்கப்படும். அந்த தட்டு ஹாரத்தி முடிந்து திருமஞ்சனமும் ஆன பிற்பாடு மறுபடியும் தான் இயற்கையான ஆச்சரியமான அலங்காரத்தோட பெருமாள் சேவை சாதிக்கிறார். இவர்களெல்லாம் உற்சவமூர்த்தி இடத்துல சேவித்தோம். மூலமூர்த்தியை நீங்கள் நேரில் வந்துதான் சேவித்துக் கொள்ள வேண்டும். அவ்வளவு அழகு. 8 அடி உயரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சீதையினுடைய கையை பற்றி கொண்டு கல்யாண திருக்கோலத்திலேயே பெருமாள் சேவை சாதிக்கிறார். இவர் தண்ணீர் நிறைந்த ஏரியையும் காத்தார். அதே போல கருணையே நிறைந்த ஏரியான ராமானுஜரையும் காத்தார். ஏரிகாத்த ராமன் மதுராந்தகம் ராமன். ஜனகவல்லி தாயாரோட கூட பெரிய நம்பிகள் ராமானுஜருக்கு பஞ்சசம்ஸ்காரம் பிரசாதித்த இடத்தின் மகாத்மத்தோட சேவித்துக் கொள்ளும் பாக்கியம் பெற்றோம். இனி அடுத்தது கிஷ்கிந்தா காண்டத்தில் 38வது சர்க்கம். சுக்ரீவன் புறப்படுகிறான். ராமன் இருக்கும் பிரசரவணகிரி மால்யவான்கிற மலை, அந்த மலை அடைந்து ராமனிடத்தில் விண்ணப்பம் செய்கிறான். பிரதிகிருஹ்ய சர்வம் உபாயனம் உபாகிருதம் வானரான் சாந்தயித்வாச்ச சர்வானேவ வியசர்ஜயது. குரங்குகள் எல்லாம் வந்து சேர்ந்தார்கள். அவ கொடுத்த பழ வகைகள் எல்லாம் சுக்ரீவன் பெற்றுக்கொண்டார். லக்ஷ்மணன் கேட்கிறார், சுக்ரீவா புறப்பட தயாரா? ராமனிடத்தில் போகலாமா? வா. கிஷ்கிந்தாயா வினிஷ்கிராம யதிதே சௌமிய ரோச்சதே தஸ்ய தத்வச்சனம் ஸ்ருத்வா லக்ஷ்மணஸ்ய சுபாஷிதம் சுக்ரீவ பரமப்ரீதः வாக்கியமேததுவாச்சः ஏவம் பவது கச்சாம ஸ்தேயம் त्वच्छासने மயா. லக்ஷ்மணா, நீ சொன்னதுக்கு உடனே நான் கிளம்பியிருக்கணும். ஆனா ஏன் தெரியுமா கொஞ்ச நேரம் கிடத்தினேன்? வானரங்களை பத்தி அனுப்பிச்சுட்டு வந்தவர்களை வரவேற்றி விட்டு அவர்களுக்கு ஒரு செய்தி சொல்லிட்டு போவோங்கிறதுக்காக காத்துனேன். உடனே புறப்படுவோம் வா. பெரும் பல்லக்கு கொண்டு வந்து நிறுத்தப்பட்டது. அது வாசிக்கிறதுக்கு வாத்தியங்கள், பிடிப்பதற்கு கொடைகள், வீசுவதற்கு சாமரங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டன. சுக்ரீவனும் லக்ஷ்மணனும் பல்லக்கில் ஏறி அமர்ந்தார்கள். உபஸ்தாபயத க்ஷிப்ரம் சிபிகாம் மம வானராக ஸ்ருத்வாது வச்சனம் தஸ்ய ஹரய சீக்கிர விக்ரமாக லக்ஷ்மண ஆருஹ்யதாம் சீக்கிரம் இதி சௌமித்ரிம் அப்ரவீத் இத்யுக்த்வா காஞ்சனம் தியானம் சுக்ரீவஹா சூரிய சந்நிபம். உடனே சுக்ரீவன் கூறுகிறார், லக்ஷ்மணா, நீ முதலில் ஏறி உட்கார்ந்து கொள், அடுத்தது நான் ஏறுகிறேன். எல்லாரும் பல்லக்கு தூக்கட்டும். தூக்கி கொண்டு பல்லக்கு புறப்படுறது. இவ இருக்கிறது கிஷ்கிந்தேனுடைய பட்டணத்துக்குள், அரண்மனைக்குள். அங்கிருந்து சற்று தொலைவு போகணும். துங்கபத்ரா நதியை தாண்டும் போகலாம், அல்லது சுற்றி கொண்டும் வரலாம். எதிர்த்தா போல இருக்கிற பிரசரவணகிரிக்கு வந்து சேர வேண்டும். பாண்டுரேண ஆதபத்ரேண கிரியமானேன மூர்தனி சுக்லைச்ச வால வியஜனைஹி தூயமானைஹி சமந்ததா. அவரவர்கள் வெண்சாமரம் வீசினார்கள். வெண் கொற்றக்கொடை பட்டுக்கொடை பிடித்தார்கள். பெரும் வாத்திய கோஷங்களோட ஊர்வலம் புறப்பட்டது. சுக்லைச்ச சங்கபேரி நிநாதைச்ச
பந்திபிஷ்ச அபிநந்திதः கிருதாஞ்சலௌ ஸ்திதே ஆசாத்யச ததோ ராமம் கிருதாஞ்சலி புட்டோபவத் கிருதாஞ்சலௌ ஸ்திதே தஸ்மின் வானரஸ்ச அபவம் ததா. மலை ஏறினார்கள், ராமன் காத்திருந்தான். இன்னைக்கும் ரகுநாதர் கோவில் இருக்கிறது. மால்யவான் ரகுநாத் டெம்பிள்னு பேர் வச்சிருக்கார்கள். ரொம்ப ஆச்சரியமா இந்த மலையில தான் திரும்ப போய் ஹனுமான் போயிட்டு திரும்பி வந்துட்டு சீதை கொடுத்த சூடாமணியை ராமனிடத்துல திரும்பி கொடுத்தாரே, அந்த திருக்கோலத்துல தான் அந்த மலையில இருக்கிற சந்நிதிக்குள் நீங்க அவசியம் கிஷ்கிந்தைக்கு வரணும். வந்து இந்த இடங்களை தரிசிக்க வேண்டும். ராமனிடத்திலே சூடாமணியை சமர்ப்பிக்கிற திருக்கோலத்தோட தான் ஹனுமான் இருக்கிறார். ராமனுக்கு அந்த க்ஷேத்திரத்திலே வில்லே கிடையாது. ஏன்னா இத்த வாங்கணுங்கிறதுக்காக மேலும் 4 மாசம் வில்ல வச்சு என்ன பண்ண போறார்? ஏற்கனவே அவர் சீதையை விட்டு பிரிஞ்சு தவித்து கொண்டிருக்கிறார். அதனால வில்லையும் கீழே வச்சுட்டு ஆஞ்சநேயர் கொடுக்கிற சூடாமணியை பெற்றுக்கொள்ளும் கோலத்தில் அற்புதமா ரகுநாதன் ராமன் எழுந்தருளி உள்ளார். அங்குதான் இப்ப சுக்ரீவன் வந்து சேருகிறான். உடனே ராமன் அவனை வரவேற்று அணைத்து கொண்டு, வா சுக்ரீவா, கிருதாஞ்சலோ ஸ்திதே தஸ்மின் வானராஞ்ச அபவன்ஸ்ததா வானராணாம் மகத் சைன்யம் சுக்ரீவே பிரீத்திமான் அபூத் பிரேம்னாச்ச பகுமானாச்ச ராகவ பரிஷஸ்வஜே பரிஷ்வத்சஜ தர்மாத்மா நிஷீதேதி ததோப்ரவீத். ராகவன் அவனை அணைத்து கொண்டு, அமர், வந்த விஷயம் என்ன? 4 மாதங்கள் முடிந்தவுடன் வருகிறேன்னு கூறினாய், இப்போது வந்திருக்கிறாய். பின்னாடி வந்திருக்கிற வானர முக்கிய தலைவர்கள், 100கணக்கான தலைவர்கள், சேனாபதிகளோட வந்திருக்கா. பார்த்தவுடனே புரிஞ்சு போச்சு ராமனுக்கு, அப்ப நம்முடைய வேலை தொடங்கி விட்டது. இனி நாம் சீதையை தேட போகிறோம். ராவணன் அடிவது உறுதி. வந்திருக்கிறான்னு உடனே பழைய கதையை தான் கோவப்பட்டது அது இது எதுவுமே ராமன் பேசல. அதுதான் உத்தமனுக்கு அடையாளம். பார்த்தா தான் வேலை தொடங்கிடுத்துன்னு தெரிஞ்சா சொல்லியோ, தொடங்கலேன்னு தானே கோபம், தொடங்கி விட்ட சொல்லியோ. நாம இருந்தா என்ன பண்ணிருப்போம்? இது தொடங்கலேன்றச்சே நாம என்ன கோவப்பட்டோமோ அதை ஒரு மணி நேரமானு பேசினா தான் அடுத்த வேலை ஆரம்பிச்சிருப்போம். இது தேவையே இல்லை. ஏன்னா ஒரு கசப்பான விஷயத்தை திரும்ப பேசி என்ன லாபம்? இப்போ அதான் முடிஞ்சு போச்சே. அதனால நேர ராமன் சொல்லிட்டார், சவிருக்ஷாக்ரே யதா சுப்தா பதித பிரதிபுத்தியதே தர்மமர்த்தஞ்ச காமஞ்ச காலேயஸ்து நிஷேவத்தே. ஒரு மன்னன் தர்மத்தையும் பொருளையும் தன் விருப்பத்தையும் செய்நன்றியும் ஒரு நாளும் விட்டு கொடுக்க கூடாது. அப்படி மறந்து ஒருத்தன் நடந்தால் அது மரக்கடையில படுத்து தூங்கிட்டு இருக்கிறவனை போலே எப்பவனா தடால்னு உருண்டு விழுந்துள்ளாமோ இல்லையோ. சுக்ரீவா, நீ அந்த மாதிரி பண்ண மாட்டாய்னு எதிர்பார்த்தேன், நல்ல வேலை பண்ணலே, வந்து விட்டாய். இப்போது வா. சுக்ரீவன் கைகூப்பி நன்றி கூறுகிறான். ஏதே வானர முக்கியாச்ச சதசத்ருசூதன பிராப்தாச்சாதாய பலினஹ பிருத்திவ்யாம் சர்வவானரான் தே துவாபிகமிஷ்யந்தி ராட்சசம் யோத்துமாகவே. கோடிக்கணக்கான வானரங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். எல்லாரும் வழியில் உள்ளார்கள். வந்து சேர்ந்தவுடன் பெரும் படை புறப்படும். கவலைப்படாதே, சீதையை தேடி பிடித்து விடுவோம் என்று நன்றியோடு கைகூப்பி கொண்டு சுக்ரீவன் நிற்கிறான். நிற்கட்டும், நாம் கைகூப்பி ஏரிகாத்த ராமனிடத்திலிருந்து விடை பெற்று கொண்டு புறப்படுவோம். அனைவருக்கும்